நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிக் சைஸ் கிளாஸ் கண்டெய்னரும் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அதில் வந்து பொருட்களுமே நான் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய கிச்சனே இப்போ பார்க்குறதுக்கே நல்லா டீசெண்டாக சூப்பராக இருக்குது, லுக்காக இருக்குது. அப்புறம் ஹேர் க்ரோத்துக்காக நான் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து வெந்தயம் செம்பருத்தில் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ சின்ன பையனுக்கு செகண்ட் டே ஆஃப் சாலிட் ஃபுட்டு, 2வது நாளும் அந்த அரிசி தான் சாதத்தை வந்து தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு ஃபுட்டை நம்ம 2 நாளைக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அதோட டேஸ்ட் பழகும். அப்புறம் ஈவினிங் போல் மெதுவடை சுட்டு அப்புறம் டீ குடித்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. நைட்டுக்கு ஒரு கன்றாவியான டின்னர் காம்பினேஷனு என்னென்னா ராகி களி, தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா கொஞ்சமாக இருந்ததுனால வயிறு ரம்பாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ராகி களியும் வேர்க்கடலை சட்னியும் அரைச்சிருந்தேன். ரெண்டுமே தனித்தனியாக சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை ஒரே மீலாக எடுத்துக்கும் போது அது மாதிரி எடுத்துக்காதீங்க. அப்புறம் இன்றைக்கி சென்னையில் சரியான மழை, செம்ம மழை பெஞ்சுது. உங்கள் ஏரியாலாம் மழை பெஞ்சுதான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.